பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போதே ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். அமெரிக்கால ஒரு இடம் இருக்குங்க. அங்க ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம் தான் உலகத்திலே அமைதியான ரூம்னு சொல்லப்படுது. அமைதினா எவ்வளோ அமைதின்னு சொல்றேன் பாருங்க. உங்க ஹார்ட் பீட் உங்களுக்கு வெளியே கேட்கும். உங்க உடம்புல இருக்கிற ஜாயின்ஸ் இருக்குல்ல, மூட்டுகள், அவைகள் இயங்குற சத்தம் வெளியே கேட்கும். உங்க நரம்புகள் வழியா ரத்தம் ஓடுற சத்தம் உங்களுக்கு கேட்குமா? அப்படிப்பட்ட ஒரு அமைதியான அறைக்குள்ள உங்களால எவ்வளோ நேரம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த அறைக்குள்ள மக்களால 45 நிமிடங்களுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியலையாம். சில நேரங்கள் நமக்கும் ஆண்டவருடைய சத்தம் கேட்காம ஆண்டவர் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும். தேவனுடைய சத்தம் கேட்காம அவர் நம்ம கூட பேசுறத கேட்காம எவ்வளோ நாள் நம்மளால இருக்க முடியும்? நினைச்சு பாருங்க. சங்கீதம் 28:1 நீர் கேளாதவர் போல் மௌனமாயிராதையும், நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன்னு தாவீது சொல்றாரு. நம்மளும் தேவனுடைய சத்தத்தை கேட்க நேரம் ஒதுக்காம அவர் சத்தத்தை கேட்காமலே ஓடிக்கொண்டு இருக்கும்போது பயம், கலக்கம், அவிசுவாசம்னு எல்லாமே நம்மளை நெருக்கி போட்டு நம் சமாதானத்தை கெடுக்குது. கர்த்தரின் சத்தம் நம் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது, கர்த்தரின் வார்த்தைகள் நம்ம இருதயத்துல தொனித்து கொண்டே இருக்கும்போது எந்தவித பயமோ கலக்கமோ நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. எப்பவுமே ஒரு சமாதானத்தோட சந்தோஷத்தோட நம்ம இருதயத்தை தேவன் நிரப்பிக் கொண்டே இருப்பார். உங்களுக்கும் தேவன் தம்முடைய சத்தத்தை கேட்க செய்வார். உங்க இருதயத்தை நன்மையினால நிரப்புவார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமீன்.